அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு 19வது நாள். நேற்று பார்த்தீங்கன்னா 19வது நாளோடது 18வது நாள்லையும் 18வது நாளில் 19வது நாள்லையும் வீடியோஸ் மாற்றி அப்லோட் ஆகுது. ஸோ இது 18வது நாளோட வீடியோவை நான் 19வது நாளாக சரி அப்படியே பண்ணிட்டேன். பட் வீடியோஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லும்போது 11 நாட்கள் அனுமன் சாலிசா சங்கல்ப் அப்படின்னுவாங்க. ஓகே, அந்த பூஜையும் பண்ணுவாங்க 11 நாட்கள். இப்போ ரீசண்டாக அதுதான் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா தெலுங்கு பண்ணுறாங்களா, தெலுங்குக்காரங்களும் ஹிந்தி, அதாவது யார் சொல்கிற நார்த் இந்தியன்ஸா, ஸோ இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே 11 நாட்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப விரதம் இருந்து பண்ணக்கூடிய ஒரு பூஜை. ஸோ இந்த 11 நாட்களில் அவங்க பார்த்திங்கன்னா வெற்றிலையில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆஞ்சநேயரை அலங்கரித்து வைப்போமோ அதே மாதிரி அலங்கரித்து அவருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலையில் ஒரு வார்த்தை எழுதுவாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமநாமம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் சர்ச் பண்ணதில் எனக்கு கிடச்சது அதுதான். ஏன்னா தெலுங்கு ப்ளஸ் ஹிந்தியில் இருக்கிறதுனால அது எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ராம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனா ஸ்ரீராம்னு இருக்கும். அது 3 வார்த்தை தான் எழுதுவாங்க. மேபி அது ராமன்னு இருக்கலாம், இல்லைனா ஸ்ரீராம்னு அவங்க எழுதியிருக்கலாம். அதை அவரோட அதை 11 வெத்தலை 21 வெத்தலை இந்த மாதிரி கணக்கு வச்சு அதை எழுதி அவர் முன்னாடி வச்சு ஒன்று அது மேலே விளக்கேற்றிருப்பாங்க, இல்லைனா அது பக்கத்தில் விளக்கேற்றிருப்பாங்க. இந்த மாதிரி 11 நாட்கள் பண்ணி அனுமன் சாலிசான்னு ஒன்று இருக்குது, நிஜமாவே பாடல். ஸோ அது தெலுங்கில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், தமிழில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாராயணம் பண்ணி அந்த பூஜையை பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ் ஆளுங்க அந்த பூஜையை பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த பூஜையை பற்றி இவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. பட் வாள் வழிபாடு நான் இப்போ பண்ணுறதுனால எனக்கு இந்த பூஜையை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எதை செஞ்சாலுமே நீங்கள் மனசார அவருக்கு செஞ்சீங்கன்னா அது அவர்கிட்ட கொண்டு போய் சேரும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.